ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல. முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அவருக்கும் அவருடைய பிரதர் சகோதரர் அசோக்குமாருக்கும் முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. இந்த ஊத்தங்கரை MLA இளையராஜா குதிரை பேர வழக்கு அப்படின்னு சொன்ன 35 கோடி கொடுத்து ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு முயற்சி அப்படின்னு காவல்துறை சொன்ன அந்த வழக்குல ஏற்கனவே 9 பேரை கைது செய்திருக்கிறாங்க. அதுல 2 பேர் கரூரை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அதனால கரூரை சார்ந்தவங்க 2 பேர் இருந்தா கண்டிப்பா செந்தில் பாலாஜியை உள்ள சேர்த்துட வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு முடிவோட சேர்த்தாங்களா என்னன்னு தெரியல. உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல. அதாவது ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு தெரியல. செந்தில் பாலாஜி கைதை நோக்கி நகர்கிறது அப்படின்னு ஊடகங்கள்ல ஒரு கிளைமேக்ஸை நோக்கி நகர்த்துற முயற்சி இருந்தது. கடைசியில் அது ஆன்டி கிளைமேக்ஸா போச்சு. செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சிங்கிறது எவ்வளவு தூரம் பொருந்தி வருகிறது? இல்ல, அது ஹைலி எக்ஸாகரேட்டட். ரெண்டு தரப்பு மேலேயுமே ஒருத்தர் குறை சொல்லிக்கிறாங்க. குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்லி தாவேகா மேலேயும் அந்த குற்றச்சாட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா தாவேகா மேல உள்ள குற்றச்சாட்டு சட்டமன்றத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. கொறடாவுடைய உத்தரவை மீறி அவங்க ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது குதிரை பேரம் இல்லையா? அது என்ன இவங்களா வாலண்டியராக ஓட்டு போட்டாங்களா? அப்படி வாலண்டியராக ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா இவர் அவங்க பதவியை நீக்குங்கன்னு சொன்னோன்னே எதுக்கு மறுபடியும் ஓடுறாங்க அதிமுகவுக்கு? ஏன்னா இப்படி நம்ம ஓட்டு போட்டதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. கொள்கைக்காக ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்க அங்கேயே நின்றுப்பாங்க. ஓட்டு போட்டதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்ம பதவியே போயிருங்கிற நிலைமை வந்தோன்னா திரும்பி போயிட்டாங்க. அதில் 4 பேர் அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணாங்க. அவன் திரும்பி போகிறதுக்கு முன்னாடி அந்த கடிதம் வேல்யூபிளாக இருக்கும் பொழுது எடப்பாடி கொடுத்த கடிதம், அவர்களை நீக்குங்கள் என்று சொன்ன கடிதம் அமலில் இருக்கும் பொழுது அவங்க 4 பேரும் திரும்பி போனாங்க. அதை பற்றி ராஜினாமா பண்ணாங்க. அதை பற்றி இவர் அவைத்தலைவர் கொடுத்த தீர்ப்பே சர்ச்சைக்குள்ளான ஒரு தீர்ப்பு தான். ஆக வழக்கு விசாரணை நடைபெறும். அது கோர்ட் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஆக அந்த நேரத்தில் ரொம்ப தெளிவாக இவர் ஒவ்வொரு கட்சி தலைவராக போய் சந்திக்கும் போது விஜய் எடப்பாடியை தவிர்த்தார். ஆனால் எடப்பாடி மேல் அதிருப்தியாக இருந்த இந்த MLA-க்களை சந்தித்தார். இது எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக காட்டுது அவங்க கூட பேசியிருக்காங்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேல என்ன முகாந்திரம் இருக்கு இவங்க காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமான முகாந்திரம் இருக்கு அப்படின்னு ஒரு பாமரனுக்கும் தெரியும். அதை பற்றி காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கல. ஒரு காலத்துல ஜஸ்டிஸ் பகவதி மாதிரி நீதிபதிகள் இருந்த காலத்துல ஒரு போஸ்ட் கார்டில் யாராவது இதை பத்தி எழுதியிருந்தாங்கன்னா அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அவர் எடுத்திருப்பார். இன்னைக்கு அப்படி இல்லை. ஆனா இன்னைக்கு நீதிமன்றம் இந்த பிணை கொடுத்தது, இந்த ஜாமீன் கொடுத்தது சரியான தீர்ப்பு தான். ஏன்னா ஏற்கனவே பெயில் இஸ் அ ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் அப்படின்னு தான் நம்முடைய நீதிமன்றங்கள் சொல்லுது. ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் சரியான முகாந்திரம் இல்லாம இவர் தான் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொன்ன உடனே அவரை பிடிச்சி உள்ள வச்சிடணும்னு சொல்லி காவல்துறை அதிக ஆர்வம் காட்டலாம். ஆனால் நீதிமன்றம் அப்படிப்பட்ட ஆர்வம் காட்டாது. அதனால அங்க பெயில் கொடுத்தது சரியான நீதிமன்ற வழிமுறை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கரூர் முதலமைச்சர் விஜய் கரூருக்கு போவது உறுதியாயிடுச்சு. அதுக்கு இடைஞ்சலாக திமுக ஏதாவது மனு போட்டுக்கிட்டே இருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துல போட்டாங்க. அதுக்கப்புறம் CBI-க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. திமுகவுக்கு ஏன் பயம் அப்படின்னு தவேக சார்பாக அமைச்சர் நிர்மல்குமார் கேட்கிறாரு. அரசை சீர்குலைக்க முயற்சி அப்படின்னு அவங்க நீதிமன்றத்துல ஒரு மனு போட்டா அதுவும் அவங்க பயந்து போய் போடுறாங்கன்னு அர்த்தம் தானே சார்? திமுகவுக்கு பயம் ஏன்னு அவங்க கேட்கிற மாதிரி தானே இதுவும் இவங்க பயந்து போய் நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னு அர்த்தம் தானே ஆகுது. ஆமா, அப்படித்தான் அர்த்தம். அது பொதுவா கொஞ்ச நாள்ல இந்த கேம் மக்களுக்கு ஒரு வெறுப்பு, வேற வேலையே இல்லையே, அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு பேசிட்டு இருக்காங்களா? நாட்டில் உள்ள பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கு, அதை பார்க்கறத விட்டு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. கரூருக்கு இவர் போறது இருக்கட்டும். திமுக கரூருக்கு இவர் போறதை எதிர்த்து மனு போட்டாங்களா? இல்ல.
அப்படி இருக்கும்போது எதுக்கு அப்படி பத்திரிகைகள் எழுதுறாங்க? பத்திரிகைக்கு அதுல ஒரு பரபரப்பு இருக்கு. சரி, ஓகே. அல்லது இவங்க யாராவது சொல்றத அப்படியே ஸ்டேட்மெண்டாக அதை ஹைலைட் பண்றாங்க. ஆனா தேவைக்கு. நான் எங்கேயோ படிச்சேன். அவர் வந்து அந்த கரூரில் உயிரிழந்தவர்களுக்கெல்லாம் வந்து குடும்பங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி படிச்சேன். அரசு வேலை அரசு வேலை கொடுக்க போறாங்கன்னு. இப்ப இந்த இன்னைக்கு அமைச்சரா இருக்கிற ஒருத்தர் மேலையும் வழக்கு இருக்கு. புசியானது மேல வழக்கு இருக்கு, அந்த மாவட்ட செயலாளர் தவிர. அப்ப இது வந்து வழக்கை நீர்த்து போகிறதுக்கான ஒரு முயற்சி இல்லையா? அப்படி பார்க்க முடியாதா? நான் பார்க்க முடியும். அது அந்த அவங்கள போய் சந்திக்கிறாரா, இல்ல வழக்கம் போல ஒரு 5000 கட்சி உறுப்பினர்கள் அவங்கள மட்டும் அங்கு பார்த்து பேசுறாரா அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம், என்ன செய்ய போறான்னு பார்ப்போம். என்ன செய்ய போறாங்க. நேற்று நான் போட்ட வீடியோல ஒரு செய்தி ஷேர் பண்ணியிருந்தேன் சார். நேற்று நீங்க இல்லாததுனால அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1-2 செய்திகள் அதுக்கப்புறம் போயிடலாம் இன்னைக்கு உண்டான செய்திகளுக்கு. நாட்டிலேயே சரக்கு ஏற்றுமதியில முதன்மை மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்றிய அரசு தகவல்னு நேற்று ஒரு செய்தி ஒரு தமிழ் நாளிதழில் பார்த்தேன். 2024-25 நிதியாண்டை விட 2025-26 அந்த நிதியாண்டுல 13.7% குட்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டுல. இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் அதிகமானது வேற எங்கேயும் கிடையாது. குட்ஸ் எக்ஸ்போர்ட் இன் தமிழ்நாடு 5.1 5.1 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. இதுல சரக்கு ஏற்றுமதியில டோட்டல் அப்படின்னு நியூமெரிக்கலா பார்த்தா, மொத்த ஏற்றுமதி மதிப்பில் பார்த்தா இந்தியால இது 3வது மாநிலம். ஆனா ஏற்றுமதி வளர்ச்சியில முதலிடம் அப்படின்னு சொல்றாங்க. அது தவிரவும் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில தொடர்ந்து 3வது ஆண்டாக இந்தியா முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறது அப்படிங்கறதும் சொல்றாங்க. தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு டாப் மோஸ்டா மின்னணு பொருள் உற்பத்தியில ஏற்றுமதியில from April 23 to March 2026 அந்த 3 நிதியாண்டுகள்லயும் தமிழ்நாடு முதலிடமாக. இதுல நான் முக்கியமான விஷயம் பார்க்கறது, மொத்த வேல்யூ பார்க்கும்போது அது 3வது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்கு. ஆனா மொத்த பொருட்கள் ஏற்றுமதியில முதலிடத்து இருக்குங்கிறது சில பேர் என்ன அது 3வது இடத்துல தான் இருக்கும்பாங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் நான் பார்க்கிறேன். ஆமா, ஏன்னா சிறு குறு தொழில சேர்ந்தவங்கலாம் வந்து ஏற்றுமதி பண்ணும்பொழுது வேல்யூ கம்மியான பொருள் தான் அவங்க வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. எண்ணிக்கை கூடுது அப்படிங்கும்போது ஏற்றுமதி செய்பவர்களுக்கு இடையில மிக அதிக பணக்காரர்களாக இல்லாமல் சாதாரண பொருளாதார நிலையில் உள்ளவர்களும் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது. அப்போ இதை மறுபடியும் அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பதற்கான ஒரு ஆதாரமாக தான், ஒரு ப்ரூஃபாக தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். அது நீங்கள் ஏற்கனவே ஒரு தரம் குட்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. அதனால வந்து இந்த சரக்குங்கிறது குட்ஸ் என்ற ஆங்கில பதத்தின் தமிழாக்கம் தான் அப்படின்னு சொல்லி அதை எல்லாருக்கும் தெளிவுபடுத்திடணும். இல்லைன்னா இதை வச்சு நையாண்டி பண்றதுக்கும் 4 பேர் ரெடியா இருப்பாங்க. அதுல முதல் 2 இடங்கள்ல அந்த பழைய ஃபவுண்டேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறது குஜராத்தும் மகாராஷ்டிராவும் அப்படின்னு அந்த செய்திக்குள்ளேயே இருக்கு. 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. பட் அவங்களுடைய ஆனுவல் குரோத்தை விட இது அதிகம் அப்படிங்கிறது அதுல குட்ஸ் எக்ஸ்போர்ட்ல அது இருக்கு. இந்த ஆங்கிலம் சொல்லுவாங்களே, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ். திருமாவளவன் நேற்று பேசியதை பற்றியும் இங்க பேசியிருந்தேன். தேவைக்க தலைமையில கூட்டணி இன்னும் அமையல. அதாவது அந்த முதல் தோழமை கட்சிகளுடைய கூட்டம் அப்படிங்கிறது கூட்டணியாக இன்னும் பரிணமிக்கவில்லை. அதனால இன்னும் நாங்க கூட்டணியில இருக்கிறோம், தேவைக்க கூட்டணியில இருக்கிறோம்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அமைச்சரவையில இருக்கிறதுனால கூட்டணியில இருக்கிறோம்னு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு மாணிக் தாக்கூரும் கொஞ்சம் இந்த குழப்பம்லாம் தேவையில்லை, வார்த்தை விளையாட்டுலாம் வேண்டாம் அப்படின்னு ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. வைகோ வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கருத்து கேட்கும் போது அவரு நோபல் பரிசு கொடுக்கலாம் திருமாவளவனுக்கு அப்படின்னு கிண்டல் பண்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அது போக பொது வெளியில கூட்டணி கட்சிகள் பேசாம இருக்கணும் அப்படின்னும் அவருடைய சீனியாரிட்டி காரணமாக
மக்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ஆலோசனையும் சொல்லியிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த எபிசோட? வைகோ ரொம்ப தன்னடகத்தோடு சொல்லியிருக்காரு, இவருக்கு வந்து திருமாவுக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கலான்னு. அவர் சொன்ன பல வார்த்தைகளுக்கு அவருக்கு வந்து 2-3 நோபல் பரிசு கொடுக்கலாம் வைகோவுக்கு. அவர் ஏன் தன்னை பற்றி கைவிட்டுட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காருன்னு சொல்லி தெரியல. திருமாவளவனும் குழப்பத்தான் செய்கிறாரு, அதில் சந்தேகம் இல்லை. கம்யூனிஸ்டுகள் பாருங்கள், வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு கூட்டணியில் இருக்க வேண்டிய தேவையில்லை. கூட்டணியில் இருந்துக்கிட்டும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இவங்க ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டாங்க. என்னைக்கு வந்து ஒரு மந்திரி சபையில் வந்து சேர்ந்துட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்க அந்த அந்த மந்திரி சபையில் உள்ள கட்சிகளுடைய கூட்டணியில் இருக்கிறதா தான் பொருள்படும். இன்னொன்று என்னென்னா, இன்னும் 2 கூட்டணி இருக்குது. தவேகாவுடைய கூட்டணி இருக்குது, திமுகவுடைய கூட்டணி இருக்குது. ரெண்டும் எதிரும் புதிருமா இருக்கிற கூட்டணிகள். அப்படி இருக்கும்போது திருமாவளவன் வந்து நான் மந்திரி சபையில் இருக்கிறேன், ஆனால் நான் வந்து இந்த கூட்டணியில் இல்லைன்னா அப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறதா சொல்கிறாரா? என்ன சொல்ல வர்றாரு? இல்ல, அப்படி சொல்லல சார். இந்த கூட்டணி இன்னும் ஃபார்மலா கூட்டணியாக வரல அப்படிங்கறது தான் சொல்றாரு. அதை தாண்டி அவர் சொல்றதுல பொருள் இருக்கிறதாக நான் நினைக்கல. அப்படிதான் பொருள் இருக்கலாம். அதை நான் சொன்ன பொருள் இல்லாம இருக்கலாம். இந்த வாரிய தலைவர் பதவிகள்லாம் இறுதி செய்யப்படும் வரை அவர் தன்னுடைய இறுதி கருத்தை சொல்லாமல் இருக்கலாம். அவர் சொல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்களும் வந்து ஃபார்மலைஸ் பண்ணல இல்ல கூட்டணிய. ஆமா, ஆட்சிக்குள்ள போயிட்டாரு. ஆமா, ஒரு உண்மை நிலையை சொல்லியிருக்காரு. ஆனா உண்மை நிலையை சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னும் சில எதிர்பார்ப்புகள் திருமாவளவனுக்கு இந்த அரசிடம் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி யூகிக்கலாம். அதே சமயத்துல பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு நெருக்கம் வருதா அப்படிங்கிற ஒரு காரணம், அந்த மாதிரி ஒரு காரணமாகவும் இந்த மாதிரி சொல்றாங்களாங்கிறதும் ஊடகங்களுக்குள்ள ஒரு பேசு பொருளாக வந்துட்டு போகுது. அதுவும் காரணமா இருக்கலாம். ஆனால் அதன் காரணமா இவங்க வெளியில வந்துருவாங்களா? அது திமுக கூடல் இருந்தா அவங்க நிழல் கூட படக்கூடாது, நாங்க வெளியில வந்துருவோம்னு சொன்னாங்க. இப்போ அது பொருந்துமா? இன்றைய சூழலில் அது பொருந்துமா அப்படிங்கிறது தெரியல. அன்னைக்கு வந்து ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல் குறிக்கோள். பிஜேபி ஜனநாயக விரோதி, அதனால பிஜேபி மற்றும் அதன் கூட இருக்கிற கட்சிகளை சேர்ந்து எதிர்த்துத்தான் அரசியல் நடத்த வேண்டும், அதனால நான் திமுக கூட்டணி கூட தான் இருப்பேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னாரு. இன்னைக்கு ஆட்சியை காப்பாற்ற வேண்டியதுதான் முதல் நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரியாது. பிஜேபி உருவாக்கிய தவேகாவை காப்பாற்ற வேண்டியது, தவேகா ஆட்சியை காப்பாற்ற வேண்டியதுதான் முதன்மையான கடமை. ஆளுநர் ஆட்சி மூலமாக பாஜக நேரடியாக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, தவேகா மூலமாக பாஜக ஆட்சி செலுத்தணும், அதனால நாங்க தவேகா ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு அதுல அர்த்தம் இருக்கா? ஆமா, அதுதான் பொருள்படும். நீங்க ரொம்ப தோண்டி பார்த்து உண்மையெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு வெளிக்கொண்டு வரக்கூடாது. அப்படியே விட்டுட்டா பாவம் அவருக்கு சௌகரியமா இருக்கும். நீங்க என்ன ஒரு இவ்வளவு எக்ஸ்பிரஸ் பண்றீங்க? ஏன்னா இன்னைக்குதான் அந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட், துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக செலக்ட் பண்றதுக்கு தேர்வு குழுல 5 பேர் கொண்ட தேர்வு குழு, யூஜிசி அப்பாயின்மெண்ட்டையும் யூஜிசியினுடைய பிரதிநிதியும் உள்ள இருப்பாரு. ஆளுநரோட எங்களுக்கு மோதல் போக்கு கிடையாது, ஆளுநரோட முதலமைச்சர் பேசுறாரு, பேச்சுக்கள் எல்லாம் இணக்கமாகத்தான் இருக்கும், மோதல் போக்கு இல்லை, அதனால ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் வந்துடும், 5 பேர் வந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு. அது தொடர்பாக எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பொதுவா கல்வியாளர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸ்டேட் அட்டானமி அல்லது மாநில உரிமையை பறிகொடுக்கிற மாதிரி இருக்கு. அந்த பல்கலைக்கழகங்களுக்கான இறையாண்மையை காப்பாற்ற தவறுகிறது அரசு, போராடி பெற்ற ஒரு உரிமையை பறிகொடுக்கிறது அரசு அப்படின்னு பல்வேறு விதமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதனால இந்த ரியாக்ஷன் வருது. இல்லை சார், அது ரொம்ப தவறான ஒரு காரியம். இந்த யூஜிசிக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு தன்னுடைய பிரதிநிதி இங்க அனுப்புறதுக்கு? ஏன்னா இது எல்லாமே வந்து இவங்களுடைய பணத்தினால, ஸ்டேட் கவர்மெண்ட் ரெவென்யூனால அமைக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள். யூஜிசி கொடுக்குற பணம் எவ்வளோ இருக்கும்? 4% கூட கிடையாது. அது நிப்பாட்டியாச்சுன்னா சரி, இந்த பல்கலைக்கழகங்களுக்கு எந்த விதத்துலையும் சேதாரம் வராது. அப்படி இருக்கிறவங்க எப்படி இப்படி நாங்கள் ஒரு நாமினியை கொண்டு வருவோம்னு சொல்ல முடியும்? இது ரொம்ப பெரிய தவறு. அதாவது ஆர்.என். ரவிக்கு முந்தியிருந்த கவர்னர் காலத்திலிருந்தே பல்கலைக்கழகங்களை நேரடி நிர்வாகப்படுத்துறது வந்து துணைவேந்தர். அவர் வந்து அரசால் நியமிக்கப்படுபவர்.
அடுத்து 2 கௌரவ பதவிகள், அதை நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். கௌரவ பதவிகள் 2 இருக்கு. ஒண்ணு வந்து இணைவேந்தர், உயர்கல்வித்துறை அமைச்சர். அடுத்தது வந்து கவர்னர் வந்து வேந்தர். எதனால கௌரவ பதவின்னு சொல்றேன்னா, இவர்கள் கௌரவமாக அமர்ந்திருப்பவர்கள். டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் இவர் தான் துணைவேந்தர் தான் பார்த்துக்கிறார். இப்போ இதுக்கு முன்னாடி சிஸ்டம் எப்படி இருந்தது? ஒரு 3 பேரை வந்து அரசு வந்து இது பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 3 பேருடைய பேரையும் அனுப்புவாங்க. அதுல ஒரு பேரை வந்து கவர்னர் வந்து சூஸ் பண்ணுவார். இப்படித்தான் இருந்தது நடைமுறை. அந்த ஆர்.என். ரவிக்கு முன்னாடி இந்த கவர்னர் வந்து என்ன பண்ணாரு? எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணார். இவரா இது அரசு ஃபார்ம் பண்ணாம இவரா ஃபார்ம் பண்ணாரு. இந்த மாதிரி குளறுபடிகள் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. இன்னொன்று, அந்த நேரத்தில் பெரும்பாலும் தமிழகத்தை சாராதவர்கள் தான் அவரால் துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்டார்கள். இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, தமிழ்நாட்டில் வந்து லஞ்சம் பெருகிருச்சா? ஆமா, தமிழ்நாட்டில் வந்து லஞ்சம் இருக்குங்கிறது தெரியும். பல்கலைக்கழகங்களையும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. ஆனா நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள பேராசிரியர்கள்ல லஞ்சம் வாங்காத மிக திறமை வாய்ந்த பேராசிரியர் ஒருத்தர் கூட இல்லையா? எத்தனையோ பேர் இருக்காங்களே. அதுல ஒருத்தர் துணைவேந்தரா போட்டுக்கலாமே. அங்கிருந்தே கோளாறு ஆரம்பிச்சது. அங்க ஆரம்பிச்ச கோளாறு இன்னைக்கு எப்படி கொண்டு வந்து நின்றுக்குன்னா, யூஜிசி ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்றதுல வந்து முடிஞ்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு, இதுக்கு வந்து தமிழக அரசு இணங்கி இருக்கவே கூடாது. இப்படி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல முகல் கிங்கிட்ட வந்து கொஞ்சம் எங்களுக்கு இடம் கொடுங்க வியாபாரம் பண்றதுக்கு தான் பிரிட்டிஷாரங்க கேட்டாங்க. அவர் வந்து மது மயக்கத்திலே எப்பொழுதும் இருந்த முகலாய மன்னர் உடனடியாக சரி சொன்னார். ஜஹாங்கீர் வந்து சரி சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லி நாடே அறியும். அது மாதிரி தான் இப்ப இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தவிக்க அரசு சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அவருக்கு ஓராண்டு அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. ஓராண்டு அவகாசம் கொடுக்கணும்னா இப்போதைக்கு அவங்களுடைய செயல்பாட்டை பத்தி பேசாதீங்கன்னு அர்த்தம், குறை சொல்லாதீங்கன்னு அர்த்தம். சிறப்பாக செயல்படுதுன்னு ஏற்கனவே சர்டிபிகேட் கொடுத்துட்டா பிறகு எதுக்கு 1 வருஷம் தேவை? அதான் நல்லா தானே ஃபங்க்ஷன் பண்றாங்க. இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்ததுக்கு சொன்னேன் சார். அதாவதுங்க, நான் முதல்ல இந்த அரசுடைய ஒரு சில நல்ல காரியங்களை பத்தி சொல்லும் பொழுது நான் உங்ககிட்ட சொன்னேன், இது மாதிரி இம்மீடியட்டா வந்து மக்களால் உணரப்படக்கூடிய சில நற்செயல்களை செய்து கொண்டு மக்களால் உணரப்பட முடியாத மிக ஆழமாக மாநில சுயாட்சியை பறிக்கக்கூடிய, இந்த மாநிலத்தின் விழுமியங்களை சிதைக்கக்கூடிய செயல்களை இவர்கள் செய்வார்கள் என்ற அச்சம் எனக்கு இருக்கிறதுன்னு சொன்னேன். ஆமா, இன்னைக்கு அந்த அச்சம் வந்து நிதர்சனமாகிட்டு இருக்கு. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்களோ. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் போய் புதிய அந்த ஜி திட்டம் அதுவும் இருக்கு. வரிசையாக அந்த மாதிரி சொல்றதுக்கு எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகும் போலதான் தெரியுது. ஓகே சார், பார்ப்போம். அடுத்தடுத்து என்ன செய்யறாங்கிறத பார்க்கலாம். பார்த்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து நாளைக்கு பேசலாம் சார். ரொம்ப நாளைக்கு பேசலாம். இன்னைக்கு உங்களுக்கும் வாசகர்களுக்கும் வந்து நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய முகம் வந்து ரொம்ப மங்களா இருக்கிறது காரணம், 2 நாளைக்கு ஒருக்க வேற ஊர்களுக்கு போய்கிட்டு இருக்கேன். அந்தந்த ஊர்களில் நண்பர்களுடைய வீடுகளில் வந்து எந்த அளவுக்கு ஒளிமாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு தான் என் முகம் தெரியும். அதனால ஏற்கனவே தமிழ்நாட்டின் விளிமைகளை சதிக்கிறாங்களேங்கிற வருத்தத்துல என் முகம் வாடி போயிருக்கு. இந்த ஒளிக்குறைவு இன்னும் வாட்டத்தை அதிகரிக்குது. அவ்வளவுதான், பொறுத்தருங்க. வணக்கம். இதுக்கு நார்மலாக அந்த நண்பர்களுடைய ரியாக்ஷன் வந்து கதருங்க, நல்லா கதருங்க அப்படிங்கிறதுதான். இல்ல, நல்லா கதருங்கன்னு சொன்னா சரி கதறேன்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லுவேன், எனக்காக மட்டுமா கதறேன், உங்களுக்கும் சேர்த்துத்தானே கதறேன், நான் நல்லாவே கதறிக்கிறேன்னு சொல்ல வேண்டியது. ஓகேங்க, வணக்கம். ஓகே சார், நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.